பெங்களூருவில் இளம்பெண் ஒருவரின் உடல் 30 துண்டுகளாக வெட்டப்பட்டு அவரது வீட்டின் குளிர்சாதன பெட்டியிலேயே வைக்கப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. அதிர வைக்கும் இந்த கொலை அடிக்கடி ஏற்பட்ட மின்வெட்டின் காரணமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் வயாலிக்காவல் பைப்லைன் காவல் நிலையத்துக்கு வந்த அலைபேசி தகவல் காவல்துறையினரை அதிர வைத்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு விரைந்தனர் காவல்துறையினர். அங்கே ஒரு அடுக்குமாடி வீட்டில் துர்நாற்றம் வீசியது. முதல் மாடியில் உள்ள வீட்டினுள் சென்றபோது அங்குள்ள குளிர்பதன பெட்டியில் ஒரு பெண்ணின் உடல் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டு கூறு போட்டு 30 துண்டுகளாக வைக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு கொடூரமான கொலையை எதிர்பார்க்கவில்லை அவர்கள். உடல் பாகங்களை கூராய்வுக்காக அனுப்பிய காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். முப்பது துண்டுகளாக கூறு போடப்பட்ட பெண்ணின் பெயர் மகாலட்சுமி. நேபாளத்தைச் சேர்ந்தவர். கணவரையும் பிள்ளைகளையும் பிரிந்து தனியாக அந்த வீட்டில் வசித்து வந்துள்ளார். அருகே உள்ள வணிக வளாகத்தில் வேலை செய்துள்ளார். கடந்த சில நாள்களாக அவரது வீடு பூட்டியே இருந்துள்ளது. 2 நாள்களாக அவர் வசித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இது பற்றி மகாலட்சுமியின் தாய்க்கும் சகோதரிக்கும் அக்கம் பக்கத்தினர் தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் நேரில் சென்று மாற்று சாவி மூலம் கதவை திறந்தனர். அப்போதுதான் இந்த பயங்கரமான கொடூரமான கொலையை அறிந்துள்ளனர். கண்டந்துண்டமாக வெட்டப்பட்ட உடல் பாகங்களில் புழுக்களும் நெளிந்துள்ளன. மதியானம் தூங்கி ஏஞ்சி நான் வெளியே வந்தோன்னே எல்லா வயலிக்காவல் அந்த போலீஸ் அவங்கலாம் வந்தாங்க. போலீஸ் அவங்க இந்தமாரி எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் கேட்டுன்னு இருந்தாங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இல்லை சார் எங்களுக்கு தெரியல, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் மம்மி வந்திருந்தாங்களாம்மா, வீடு திறந்து இதுமாரி டவுட்டுக்கு இருக்கிறதுனால ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்கிறதுனால அவங்க எதுவும் சொல்லல. அதுக்கோஸ்கரம் டோர் திறந்தோடனே வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி இது பண்ணி பார்த்தா ஃபுல்லு பாடி பீஸ் எல்லாம் கட்டாயிருந்துச்சு. காவல்துறையினரின் விசாரணையில் மகாலட்சுமியின் அலைபேசி கடந்த 2ஆம் தேதி முதல் அணைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. மிக மிக கொடூரமாக நடந்துள்ள இந்த கொலை குறித்து விசாரிக்க 6 தனிப்படைகளை அமைத்தனர். மகாலட்சுமியின் அலைபேசியை கைப்பற்றி அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றியும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மகாலட்சுமியின் புழக்கம் எப்படி இருந்தது என்பதையும் ஆய்வு செய்தனர். தினமும் காலையும் மாலையும் மகாலட்சுமியை பிக்கப் டிராப் செய்து வந்த ஓர் இளைஞர் குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சலூன் கடையில் வேலை செய்து வரும் அந்த இளைஞரின் அலைபேசி கடந்த 10 நாள்களாக அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞரை தேடி வரும் காவல்துறையினர் நெலமங்கலத்தில் வசிக்கும் கணவரிடமும் விசாரித்து வருகின்றனர். சுற்றுப்புறத்தில் இருப்போருடன் மகாலட்சுமி பெரிதாக பேசிக் கொள்வதில்லை என்பதால் அவர் காணாமல் போனதும் கொடூரமாக கொல்லப்பட்டதும் அந்த பகுதி மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. வயாலிக்காவல் பைப்லைன் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு நேரிட்டதால் ஃப்ரிட்ஜில் 30 துண்டுகளாக வைக்கப்பட்ட மகாலட்சுமியின் உடல் கெட்டுப்போனதுடன் புழுக்களும் நெளிந்துள்ளன. மின்வெட்டு நேரிட்ட போது ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாமல் துண்டாடப்பட்ட உடல் பாகங்கள் கெட்டுப்போய் நாற்றம் எடுத்துள்ளன. அவங்க அக்காவும் அம்மாவும் டோர் ஓப்பன் பண்ணாங்க. டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளேருந்து கத்தின்னு வெளியே வீழ்ந்துட்டாங்க. அப்போ தான் நாங்கள் ஓடி வந்து பார்த்த பிற்பாடு தலை கட் ஆகிட்டுக்குது, தலையை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுக்கிறாங்கன்னு கத்தின்னு வெளியே கீழே ஓடி வந்த பிற்பாடு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸ்மெல்லு 3 days, அதுவும் கரண்ட்டு பாஸ் ஆகாதனால 3 daysலேருந்து அந்த வாட்ரு கீழே வந்ததுனால ஸ்மெல் வந்துச்சு. அதே கரண்ட்டு எனி டைம் இருந்திருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இதுவும். இதனிடையே ஃப்ரிட்ஜில் கைப்பற்றப்பட்ட உடல் பாகங்களை விரைந்து கூராய்வு செய்து அதன் அறிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறது காவல்துறை தனிப்படையினர். 15 நாள்களுக்கு முன்னரே கொலை நடந்திருக்க வேண்டும் என்கிறது காவல்துறை. ஃப்ரிட்ஜ் தவிர வீட்டின் எந்த பகுதியிலும் இரத்தக்கரை இல்லை என்பதால் கொலை அந்த வீட்டில்தான் நடந்ததா அல்லது வேறு எங்கும் நடந்ததா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அண்மையில் சென்னையில் ஒரு பெண்ணை கொடூரமாக கொன்று சூட்கேஸில் அடைத்து வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் செய்தியாளர் ஜெகநாத்.